ஹலோ. இந்த 15 days உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும், சில பேருக்கு மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ரெசனேட் ஆகாது. அதனால் ரீடிங்கை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். சரி, ரொம்ப சில பேர் வந்துட்டு உங்களுக்கு இல்லாத மெசேஜை வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கான மெசேஜஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதனால் நார்மலாக ஒரு பிளாங்க் ஒரு இந்த மைண்டில் பாருங்கள். எந்த மெசேஜும் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்க வேண்டாம். ஓகே, உங்களுக்கான மெசேஜ்னால் கண்டிப்பாக தெரிய வரும். சில பேருக்கு சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ஃபுல் ரீடிங் ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு 1-2 மெசேஜஸ் இருக்கும். சரி, காஃபி கப் ரீடிங். இந்த 15 daysல உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, இந்த வரப்போகிற இந்த 15 daysல காஃபி கப் ரீடிங் பார்த்துட்டு நம்ம கார்ட்ஸும் நம்ம எடுக்கலாம். சரி, 15 daysல உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அதை கிளியராக பார்க்குறதுக்காக. லயன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு. லயன் இங்கே எனக்கு ஒரு மைல்டு இமேஜ் தெரியுது. என்னென்னா, ஒரு லயன் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அது எனக்கு அது ஃபீமேல்ன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு மனசுக்கு படுது. ஒரு ஃபீமேல் இமேஜ்ன்ற மாதிரி அந்த ஒரு இமேஜ் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, அந்த வயலில் அதை என்ன சொல்லுவாங்க, அறுவடை பண்ணி அந்த அது கொத்தா கையில் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நெல் பயிரா என்ன சொல்லுவாங்க, நெல் பயிர் என்ன அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு கையில் அப்படியே எடுத்து இப்படி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அறுவடை, ஒரு ஹார்வெஸ்ட். உங்கள் லைஃப் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்வெஸ்ட், புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இந்த 15 daysல உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்துட்டு டாக் ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். டாக் ஸ்பிரிட் அனிமல், டாக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஸ்பிரிட் அனிமல், ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு. யாராவது பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணி இருக்கலாம், போயிட்டு வந்ததாகவும் இருக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் வந்துட்டு ஒரு கட்டாக இருக்குது, கேப் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அது ஒரு அட்டாச்சாக இல்லை, 2 தனித்தனியாக இருக்குது. அந்த பீச் உடஞ்சி தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த சைடு வரத்துக்காகவும் போகிறதுக்காகவும் வந்துட்டு அங்கே வழி இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சைடு வர்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே எனக்கு இமேஜ் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு உங்களுக்கு சேஃபாக வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது மூலயமா நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இந்த உருவம்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு நந்தி மாதிரி இருக்கு. ஒரு நந்தி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நந்தி முன்னாடி மண்டிட்டு இன்னொரு அது அனிமல்னு சொல்ல முடியாது, பர்சன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு சோல் மாதிரி இருக்கு. அந்த சோல் வந்துட்டு ஒரு மண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நந்தி முன்னாடி உட்கார்ந்துட்டு நந்தி வந்து அதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு, சில விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. அது மூலயமா உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு புது விஷயம் வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்கு வர்றதுக்காக சில விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தானாகவே தெரிய வரதா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகும்போது அந்த கோவிலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த டைமில் உங்களுக்கு மைண்டில் சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு டிவைனோட எனர்ஜினால நீங்கள் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். தெளிவே இல்லாத சில விஷயங்களுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க.
இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த விஷயமும் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃப்ல வந்து நீங்க யோசிச்சு பார்த்தாலும் சரி, இப்போ நடக்கிற சில விஷயங்கள் யோசிக்கும் போதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு ரீசன், ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷனாலதான் இந்த விஷயங்கள், ஒரு எனர்ஜினாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி இங்க இருக்கு. கண்டிப்பா நந்தின்றது நான் கரெக்டா எல்லாம் தெரியுது. ஒரு சோல் தான் அது. உட்கார்ந்துட்டு மண்டிட்டு உட்கார்ந்து நந்தி முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி, முன்னாடி இங்க நந்தி இருக்கு, இங்க இருக்காங்க, உட்காந்துட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மைல்டா இருக்கு. அதனால தான் நான் ஷோ பண்ண முடியாது. ஆனா இந்த 15 டேஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அறுவடை செய்ய போறீங்க. ஏதோ ஒரு விஷயம், புது விஷயம், அது ஒரு கம்பல்சரி கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் இந்த 15 டேஸ்ல இல்ல 15 டேஸ் முடிகிற சமயத்துல கூட உங்களுக்கு ஒரு புது விஷயம் உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு அறுவடை நாள், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அது நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம் இந்த 15 டேஸ்ல நடக்குது. மெசேஜ் ரெசனேட் யாருக்கு ஆகுதோ அது அவங்க கண்டிப்பா தெரியும். திரும்ப சொல்றேன், ரெசனேட் ஆகாம நீங்க வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சிக்னிபிகண்டா ஒரு 3 ஃபிளார்ஸ், என்ன ஃபிளார் வேணாலும் சரி, ஒரு 3 ஃபிளார்ஸ் உங்களுக்கு சிக்னிபிகண்டா நீங்க பாக்குறீங்க. இந்த ரீடிங் பாக்குறதுக்கு முன்னாடி, ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்திருக்கீங்க, ஒரு ஃபிளார்ஸா இருக்கும். எங்க பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிளார்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. ப்ளூ கலர் பாக்குறீங்கனாலும் இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். ரீடிங்க்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம், ரீடிங் அப்புறம் பாக்குறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க மீடியால பாக்குறீங்களோ, மேகசின்ல பாக்குறீங்களோ, நார்மல் நடந்துட்டு போகும்போது வழியில ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்களோ, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மெசேஜஸ் இது நான் சொன்ன விஷயம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. சில பேர் பட்டர்ஃபிளைஸ், கலர் பட்டர்ஃபிளைஸ், எல்லா கலர் பட்டர்ஃபிளைஸ் டிஃப்ரெண்டா பாக்குற மாதிரி, அப்படி வந்தாலும் உங்களுக்கான ரீடிங் சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நியூ ஹார்வெஸ்ட் உங்க லைஃப்ல நடக்கிறதா இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இதில் என்னால் பார்க்க முடிஞ்சது. கார்ட்ஸில் என்ன மெசேஜஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். கார்டு கட் பண்ண உடனே ஒரு எம்ப்ரஸ், ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி. கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில். ஹார்வெஸ்ட் டைம். முக்கியமா இது நீங்க லைஃப்ல வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. எதிர்பார்க்காத விஷயம் கண்டிப்பா. இங்கேயும் 2 ஸ்வார்ட்ஸ் இருக்கு, இங்க 2 பென்டக்கல்ஸ் இருக்கு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மேபி பாஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணும்போது யாருன்னா ஒருத்தவங்களோட ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால அந்த விஷயம் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த விஷயம் நீங்க கைவிட்ட மாதிரி இருக்கலாம். இல்ல இப்போதைக்கு நீங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத மாதிரி இருக்கலாம் நீங்க. அதனால கண்டிப்பா இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு கைக்கூடி வந்து ஒரு ஹார்வெஸ்ட் சீசனா மாறுது. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க யோசிக்காம பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் கத்து கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு லைஃப் லெசன் வந்துட்டு இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல வேற மாதிரி மாறி இப்போ அந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இந்த 15 டேஸ்ல கிடைக்க போற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு டிவைன்லி ப்ரொடெக்டடான ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் கண்டிப்பா ஒரு புது விஷயம் உங்க லைஃப்ல ஹார்வெஸ்ட் ஆகுது, புதுசா ஹார்வெஸ்ட் ஆகுது அந்த விஷயம். எம்பரர், ஹை பிரிஸ்டஸ் அண்ட் எம்பரர் ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேரோட பல சூழ்ச்சி, பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது.
சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் மைண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு காலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல், சில பேருக்கு எப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தப்பாகவே பண்ணிட்டு இருப்போம். அந்த நான் தப்பு பண்ணுறோன்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே விஷயம் நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணும்போது இந்த விஷயம் தவறு, இது நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சடன் ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் நமக்கு தோணும். அப்போ நம்ம யோசிப்போம், இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம், இந்த ஒரு விஷயம் தான் பண்றோம், இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் நமக்கு அது தப்பா தெரியல. இப்போ எப்படி தெரிஞ்சது? நம்ம கண்ணு நல்லா தெரியுது, நம்ம ஒரு ஒரு கான்சியஸா தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் நமக்கு இவ்வளோ நாள் ஏன் தென்படலை? அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த விஷயம் கூட இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இது ஒரு சம்திங் உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்திக்கிற மாதிரியான சில விஷயங்கள் மாறி வர மாதிரி இருக்கு. ஓகே, இந்த 15 டேஸில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சில பேருக்கு மைண்டில் தோணும். உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு தெளிவாக பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். லைஃப்பில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், சில விஷயங்கள் நீங்கள் கரியர் வைஸ் இருக்கட்டும், பர்சனல் விஷயம், இவ்வளோ நாள் நீங்கள் தெளிவாக பார்க்காத சில விஷயங்கள் தெளிவாக ஒரு கண்ணாடியில் அப்படியே முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக டெய்லி நீங்கள் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த டைம் உங்களுக்கு அது பர்ஃபெக்ட், இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ண போகிற சில விஷயங்கள் இந்த 15 டேஸில் அது தவறுன்ற மாதிரி சில பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன தப்பு பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு அது வேறு விதமாக தெரியும் உங்களுக்கு, பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, கண்டிப்பாக தெரியும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.